இருக்குது. கெவி வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு ரிவ்யூவோட ஃபீட்பேக்கோட நான் இப்போ வெளியே நின்றுட்டுருக்கேன். பார்த்த ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்ல விதமாக சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது வந்து கெவி ஒரு 4 வருஷ உழைப்பு. இது ஆன் த கேமராவும் சரி, ஆஃப் த கேமராவும் நிறைய ஸ்ட்ரகிளுக்கு நடுவில் இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த படத்தில் வந்து ஒரு உண்மை சம்பவத்தையும் சினிமான்ற கனவு பட்டறை மூலமாக சில விஷயங்களை நம்ம ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்டர்டெயினாக கொஞ்சம் கலந்து பண்ணியிருக்கோம். கெவி அது வந்து ஒரு அருமையான ஒரு படைப்பு, ஒரு அழுத்தமான ஒரு படைப்பை வந்து படைச்சிருக்காங்க. ஒரு இளம் படை வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து அறிமுகமாயிருக்காங்க. அவங்கள நம்ம வந்து வாழ்த்தியே தீரணும். நல்ல ஒரு படைப்பு. நீங்கள் வந்து திரையரங்கில் வந்து இந்த படத்தை வந்து பாருங்கள், நீங்களே சொல்லுவீங்க அருமையான படைப்பு அப்படின்னு. சந்தோஷமாக இருந்துச்சு. அட்லீஸ்ட் சந்தோஷன்றதை விட அந்த அந்த இமோஷன் கூட கனெக்ட் ஆகுறாங்கன்னு போது அதுதான் மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு இமோஷன் கூட கனெக்ட் ஆகுறாங்கன்றது தான் மிகப்பெரிய சந்தோஷம். வேறு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பட் ஹாப்பி தான். அந்த இமோஷன் கூட அவங்களும் கனெக்ட் ஆகி இமோஷன் ஆகுறாங்கன்னு போது அது சந்தோஷமான விஷயமாக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக வந்திருக்கு. இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கிறதா நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் ஷோ போயிருக்கு. அடுத்தடுத்த ஷோக்கள் இருக்குது. இது மூலமாக மக்கள் வந்து போய் இதுக்கு கெவிக்கு சப்போர்ட் பண்ணுறது வந்து அந்த ஊர் மக்களுக்கான ஒரு சப்போர்ட்டாக நான் பார்க்குறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி ஜீவா சுப்ரமணியம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லைஃப் டைமில் எனக்கு ஒரு விஷயங்களை நிறைய லெசன்ஸ் கற்றுக் கொடுத்துருக்கு. எதுவுமே இல்லைனாலும் நம்ம வந்து இருக்கிறத வச்சு எப்படி வாழணுன்ற ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை இது கற்றுக் கொடுத்துருக்கு. எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் டீம் மொத்தத்துக்கும். ப்ரோ படம் அவ்வளோ சூப்பராக இருக்குது ப்ரோ. ஒவ்வொரு விஷயமும் சரி, கேமரா டிபார்ட்மெண்ட்டும் சரி, எல்லாரும் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணிக்கிறாங்க. டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் எல்லாம் நல்லா பண்ணிக்கிறாங்க. நம்ம குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் கிடையாது ப்ரோ. நான் இதில் நடிக்கலை. நான் வந்து அந்த படையோட நண்பர் தான். தயாரிப்பாளர் மற்றும் சினிமோட்டோகிராஃபர் ஜெகன் ஜெயசூர்யா அவங்களுடைய நண்பர். அதுபோல் தமிழ் தயாளன் அவரும் என்னுடைய நண்பர். நான் வந்து ஒரு அடுத்து இதே மாதிரி ஒரு படைப்போட வந்து காத்திருக்கக்கூடிய ஒரு இளம் இயக்குனர் நான் இருக்கிறேன். அந்த மாதிரியாக இருக்கிற மலை கிராமங்களுக்கு இது மூலமாக ஒரு மாற்றம் வருது அப்படின்னா கெவிக்கு அதுதான் பெரிய சக்ஸஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது நடக்க ஸ்டார்ட் ஆகிருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். எனக்கு இதில் ஒரு யூனிக்கான கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க. அதை நான் நல்லபடியாக பண்ணியிருக்கேன் நம்புகிறேன். இவ்வளோ பேர் எனக்கு இவ்வளோ விதமாக சப்போர்ட் கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தர்மதுரை தர்பார் சூழல்லாம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு யூனிக்கான கதாபாத்திரம் வேணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது கையும் களவும் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஃபீல் குட் மூவி நம்ம பண்ணணுமே, நமக்கு கதாபாத்திரம் கிடைக்கலேன்னு இயங்கிட்டு இருக்கும்போது கெவி வந்தது. ஸோ இப்போ எனக்கு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எந்தெந்த மொமெண்ட்டில் எதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும்னு நான் நினச்சேனோ அந்த மொமெண்ட்லலாம் வந்து என்னோடையும் சரி, ஒவ்வொருத்தர் நடித்த எல்லாரு கூடயும் கனெக்ட் ஆனாங்க ஆடியன்ஸ். அதுதான் ஒரு பெரிய சக்ஸஸாக நான் பார்க்குறேன். ஸோ ஃபேமிலியோடு போயிட்டு கெவியை பக்கத்தில் இருக்கிற தியேட்டரில் போய் பாருங்கன்னு ஒரு பெரிய ரெக்வெஸ்ட்டாக நான் வச்சுக்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸ்னால் நம்ம ஃபஸ்ட் அந்த ஊருக்கு போகும்போது அந்த ரோடு இல்லாமல் நாங்கள் எல்லாருமே நடந்து போனோம். எல்லா லக்கேஜ், கேமரா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து குதிரையில் வருது. ஃபஸ்ட்டு அந்த ஊருக்குள்ளே போகும்போது ஃபஸ்ட்டு பார்த்தது என்னென்னா, நமக்கு எந்த வண்டி சத்தம் கேட்கல, எதுவுமே கேட்கல. வெறும் அந்த நேச்சர், அந்த மரத்தோட சவுண்டு, பேர்ட்ஸு, இந்த சின்ன சின்ன நாய்ஸஸ் மட்டும்தான் நமக்கு கேட்குது. போகும்போது ஃபோன் நெட்வொர்க் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு போகும்போது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. என்னடா ரொம்ப உள்ளே வந்து ஒரு காட்டுக்குள்ளே இருக்குமோன்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் போக 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 நாங்கள் கிட்டத்தட்ட 100 days அங்கே இருந்தோம். ஸோ ஷூட் பண்ணும்போது நமக்கு ஒர்க் விஷயத்தில் மைண்டு போனனால நாங்கள் வந்து அங்கே இருக்கிற விஷயங்களை கேதர் பண்ணிகிட்டு இருந்தோம். எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணலாம், கேமராமேன் டைரக்டர் சைட் பார்த்தீங்கன்னா எப்படி அவங்களோட ஒர்க் மிகப்பெரிய ஒர்க் படத்தில் மேக்கிங் வைஸாகவும் சரி எல்லாமே. ஸோ இமோஷ்னலி இந்த படம் ஒரு லெவலுக்கு கொண்டு வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் பார்க்குற அத்தனை பேருக்குமே இந்த படம் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து மெயினாக வந்து மருத்துவமனை இல்லை ப்ரோ. நம்ம ஒரு கிராமத்தில் மருத்துவமனை கிடையாது, போக்குவரத்து கிடையாது. ஒரு உசுறு போகிறான்னு வச்சுங்களேன், அது நம்ம போக்குவரத்து பிடிச்சி தான் மருத்துவம் போக முடியும். ஸோ அப்படி போகும்போது அந்த இடத்துல எந்த வசதியும் கிடையாது. அப்போ நம்ம பல உசுறுகள் அந்த இடத்துல போகுது ப்ரோ. நானும் அதே மாதிரி தான் பார்க்குறேன். நீங்கள் எப்படி பாசிட்டிவாக பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் நானும் பார்க்குறேன். தம்பி கேரக்டர் மட்டும் கிடையாது, அனைத்து கதாபாத்திரங்களுமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்குது. அதாவது நெகட்டிவாக இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த கதைக்கு வந்து அவர் பாசிட்டிவாக தெரிகிறாரு. மெட்ராஸ் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வில்லனாக நடிச்சிருக்கக்கூடிய சார்லஸ் அண்ணா வந்து அருமையாக
அருமையாக பண்ணியிருக்காங்க. அவர் அந்த படத்துக்கு நிகராக வந்து இதுலேயுமே பேசப்படுவார் அப்படிங்கிறத சொல்லலாம். அறிமுகமாக இருக்கக்கூடிய ஆதவன், அவரையும் வாழ்த்தியே ஆகணும். நல்ல ஒரு நடிப்பு. ஒரு விசாரணை, வெற்றிமாறன் படைப்பில் வந்து ஒரு விசாரணை வந்து எப்படி பேசப்பட்டதோ, அந்த அவர் அடி வாங்கின அந்த காட்சிகள் எல்லாம் வந்து எப்படி பேசப்பட்டதோ அதே மாதிரி இதுலேயும் அவர் வந்து பார்த்திங்கன்னா சில கொடுமைகளை வந்து அனுபவிச்சிருக்கிறாரு. அது வந்து பேசப்படும். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா விருதுகள் பட்டியலில் நம்ம சொல்லியே ஆகணும், இவர் வந்து அறிமுக நாயகனாக இருக்கிறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் ஒரு அறிமுக நாயகனாக அவருக்கான சிறந்த அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் இதை நோட் பண்ணியே பாருங்கள். நான் சொல்கிறத வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணியே வந்து அடுத்த முறை வந்து நீங்கள் வந்து அவர் விருது வாங்கின பிறகு நீங்கள் போட்டே தெரிவிங்க, நீங்கள் போடுவீங்க. ஆக்சுவலி அது யோசிச்சு பாருங்களேன். இங்கே நம்மளுக்கு தேவைன்னு சொல்லி நம்ம சொல்லும்போது வர எதிர்ப்பை தாண்டி ஒரு தனி மனிதனாக ஒரு சக்ஸஸ் எடுத்து கொண்டு போகும்போது அந்த மொமெண்ட் மறக்க முடியாத ஒரு மொமெண்ட். அவனோட சக்ஸஸ் நம்மளோட சக்ஸஸ் மாதிரி ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுதான் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸாக நான் பார்க்குறேன். இந்த படத்தில் நீங்கள் எது பாசிட்டிவ்னு சொல்கிறீங்க? எது பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிலாம் கிடையாது. அந்த மக்கள், மலைவாழ் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான இடர்கள் வந்து சந்திக்கிறாங்க, என்ன மாதிரியான துயரங்கள் வந்து அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதுதான் பாசிட்டிவ். சரிங்களா? ஒரு மக்கள் வந்து அல்லல் படுறாங்க அப்படின்னா வந்து அதை வந்து எடுத்துரைக்கிற ஒரு கலைஞன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கலைஞன் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது பிரகாரம் பார்த்தா தமிழ் தயாளன் வந்து ஒரு சிறந்த ஒரு படைப்பாளர் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அது எல்லாமே பாசிட்டிவ் தான், அப்படி நம்ம எடுத்துக்குவோம். கேட்டால் 10 குத்துரும் ப்ரோ. யார் நல்லா நடிச்சிருக்காங்க ப்ரோ? எனக்கு வந்து ஃபீமேலாக இருந்தால் சரி, ஜென்ஸாக இருந்தால் 2 பேரும் சூப்பராக பண்ணிக்கிறாங்க. இது வந்து குறை சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது ப்ரோ. எல்லோரும் நல்லாவே பண்ணிக்கிறாங்க ப்ரோ படத்தில். இது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த திருநங்கையாக இருக்கட்டும், அவங்களும் நல்லா பண்ணிக்கிறாங்க. ஸோ இது ஆல்மோஸ்ட் எல்லோரும் நல்லா நடிச்சிக்கிறாங்க. இந்த இடத்துல எந்த வசதியும் கிடையாது ப்ரோ. அதான் ப்ரோ வசதி, இது மெசேஜே. ஏன்னா ஒரு பெசவழி அவ்வளோ துடிச்சுன்னு போய் வந்துக்கும் போது அந்த இடத்துல போக்குவரத்து வசதி இல்லை, மருத்துவ வசதி இல்லாமல் போது அப்போ அது அவ்வளோ கஷ்டமாக தான் ப்ரோ இருக்குது. சென்டிமெண்ட்டாகவும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல போக்குவரத்து வரணும், மருத்துவம் வரணும்னு சொல்லுவாங்க ப்ரோ. மியூசிக் செம்மையாக இருக்குது ப்ரோ. சாங்கும் எல்லாமே அதை குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை இந்த படத்தில். தாராளமாக நம்ம எந்த அளவுக்கு பெரிய படத்துக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு வரோமோ அது மாதிரி இந்த மாதிரி படத்துக்கும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம பெரிய படத்தை மட்டுமே எனி டைமே தூக்கி வச்சு கொண்டாடுறோம். இந்த மாதிரி படத்தையும் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். தொடர்ந்து அக்காவா அம்மாவா ஒரு டாக்டரும் வக்கீலாக அந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும்னு ஆசை. ஆனால் ஒரு டிரான்ஸ்ஃபார்மனாக இருக்கிறதுனால சில கதாபாத்திரங்கள் எனக்கு கிடைக்கிறது பெரும் சவாலாக இருந்தது. இந்த படத்தின் மூலமாக அதை வந்து நான் பிரேக் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ உங்களுடைய அன்பும் ஆதரவும் தான் எனக்கு இது வரைக்கும் அடுத்தடுத்து படம் பண்ணும்போது அதுக்கு காரணமாகவும் அமைஞ்சிருக்கு. ஸோ என்னை பற்றி பேசுகிறதுக்கு வந்து எனக்கு ஃபேமிலிலேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் எல்லோரும் தான் என்னை வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க. இருட்டிலேருந்து என்னுடைய வாழ்க்கையை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது நீங்கள் எல்லோரும் தான். ஸோ இந்த படத்துலையும் என்னுடைய கதாபாத்திரம் பற்றி கொஞ்சம் வெளியில் சொல்லி என்னை பற்றி கொஞ்சம் பேசுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என் கதையை பற்றியும் பேசுங்க. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.